MEGATV நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று தற்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகத்துலேயும் சரி, இன்றும் ஒரு முக்கியமான பெண்களை சார்ந்த ஒரு விஷயம். குறிப்பாக மாதவிலக்காகும் பொழுது பெண்களுக்கு பிரயோஜனப்படுகிற முறைகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகளவில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நம்ம மென்சஸ்க்கு யூஸ் பண்ணுற, அதாவது மாதவிலக்கு வரும்பொழுது யூஸ் பண்ணுற பேட்ஸ், யூஸ் பண்ணுற டிஷ்யூஸ், இவை அனைத்துமே ஒரு பெரிய வேஸ்டேஜை உருவாக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆய்வு. ஸோ இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் மற்றும் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனிக் விஷயங்களில் பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான ஆய்வுகளும் பல விஷயங்களை வரையறுத்துகிறது. இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற காட்டன், கிளாத், இதெல்லாம் ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும். முதல்ல கிளாத் யூஸ் பண்ணும்போது அது ஹைஜீனிக்காக இருக்கணும். அந்த ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு பல நேரங்களில் இது ஒரு சரியான விஷயம் என்பதே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் என்பது ஒரு கெட்ட பிளட்டு அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க. அது நம்மளுடைய உடலில் இருக்கிற நல்ல ஒரு பிளட்டு. இந்த பிளட்டில் நம்மளுடைய எல்லா விதமான செல்ஸும் அதில் இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் பிளட்லேருந்து நம்மளோட ஸ்டெம் செல்ஸே எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது நம்ம நார்மல் பிளட்டு. ஒரு நார்மல் பிளட் ஒரு கட்டாகி ஒரு 50 ml பிளட் ஆனால் எப்படி போகும்? அந்த பிளட் தான் எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ரேஷனில் ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்காக வெளிவருகிறது. இது ஒரு தவறான கெட்ட பிளட்டு, இது ஒரு டர்ட்டி பிளட்டுன்னு நினச்சி இதை ஒரு சுகாதாரம் இல்லாத முறைகளாக இதை கவனித்து வந்தது தான் ஒரு பெரிய விதமான பிரச்சனை. இதை பற்றி சரியான சயின்டிஃபிக் நாலேஜ் இல்லாததுனால அது ஒரு கெட்ட ரத்தம், அது தீட்டு, அது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம், அது சுத்தம் இல்லாத ஒரு பெண்மைக்கு அப்படின்ற தவறான விஷயங்கள் ஒரு பெண்ணை பற்றி இந்த காலகட்டங்களில் வைத்தது பலவிதமான சர்ச்சைக்குள்ளான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மென்சஸ் பிளட் என்பது சயின்டிஃபிக்காக பார்த்தா ஒரு சுத்தமான விஷயம். இது ஒரு பெண்ணுக்கு ஒரு முக்கியமான வரையறையை குறிக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பெண்ணுடைய மாதவிலக்கு வருவது கர்ப்பப்பை சீராக செயல்படுகிறது, கருமுட்டைகள் சீராக வருகிறது என்பதை ஒரு குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர் என்ற முறையில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதுகிறோம். இன்றைக்கி ஒரு பெண்ணுக்கு 15 வயதில் மாதவிலக்கு வரலைனாலே பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த பெண்ணுக்கு நாளை குழந்தை பேர், கர்ப்பகாலம் இதெல்லாம் வருமா, கருத்தரிக்கிற முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஒரு தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக கருதப்படுகிறது. இதற்கும் அடுத்த கட்டமாக மாதவிலக்கு சரிவர வரல, இரெகுலராக மென்சஸ் வருது, இதெல்லாம் ஒரு பெரிய கவலைப்படுற விஷயமா இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மாதவிலக்கை எவ்வாறு சீராக கவனிப்பது அப்படிங்கிறது, அதாவது அந்த டைமில் உங்கள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றும் பெண்களை மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி சொல்லும்போது இதனால் பள்ளிக்கு வராத பெண்களே நிறைய, இந்த 3 நாட்களும் மாதம் வரமாட்டாங்க, ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு போக முடியாது. ஏன்? இந்த மென்சஸ் ஃப்ளூயிடை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியாத காரணத்தால். பல நேரம் அதிகமான உதிரப்போக்கு இருக்கிற பெண்ணால் சரியான முறையில் வேலைக்கு போக முடியாது. அதை எப்படி அவங்களுக்கு நிறைய நேரங்கள் அவங்க ஒர்க்கிங் பிளேஸில் அதுக்கேற்ற சுகாதார முறைப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதை மாற்றுவதற்கு முறை இல்லை. இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு. அதனால் வேலை பார்க்குற இடத்துக்கு போனால் ஒரு நார்மலான நல்ல ஒரு சுகாதார முறைப்படி மாற்றுவதற்கான இடம், தண்ணி, வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற பெண்ணுக்கு ஒரு மாதவிலக்கான 3 நாட்களும் ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறது. ஸோ இந்த வகையில் ஆரம்ப கட்டத்தில் யூஸ் பண்ண துணி முறைகள், இதை க்ளீன் பண்ணணும், இதை ரீயூஸ் பண்ணுறதுல எவ்வளோ தூரம் ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏன்னா இந்த பிளட்டுங்கிறது ஒரு கல்ச்சர் மீடியா. இதை சரியான முறையில் க்ளீன் பண்ணல இந்த கல்ச்சர் மீடியாவில் கிருமிகள், தொத்துக்கள் எளிதாக வரும். இந்த ரீயூஸ் பண்ணுற கிளாத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த பெண்ணோட கர்ப்பப்பை, கர்ப்பவாய் தொத்துக்கள் பரவுவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமையும். ஸோ இந்த வகையில் ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதில் ஒரு வழிமுறையாக காட்டன் கொண்டு வந்தாங்க. அந்த காட்டனையும் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து சானிட்டரி நாப்கின்ஸ், இதில் நிறைய விஷயங்கள். இதில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் லேயர், இது ஒரு முக்கியமான பிரச்சனையை உருவாக்குனது. டயாக்சின் என்ற கிருமிகள்னால பெண்களுக்கு கேன்சர் வரலாம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் வரலாம். இதனால் கர்ப்பப்பை பழுதாகலாம், புண்கள் ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் என்ற ஒரு பலவிதமான ஆய்வுகள். சில அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் பிரச்சனையை உருவாக்கலாம்.
ஸோ இவை அனைத்திற்கும் இப்பொழுதான புதிதான ஒரு வழிமுறை தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ். இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ்னு இன்றைக்கி வந்து 2010 இப்போ ஒரு கடந்த 5 முதல் 10 வருடமாக இது ரொம்ப பேசுகிறாங்க. இது ஒரு ஹைஜீனிக் முறையில் தயார் செய்கிறது. ஆனால் இன்றும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மென்ஸ்ட்ரல் கப்ஸ்னு யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 17th செஞ்சுரியிலேயே ஹிஸ்ட்ரியில் பெண்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு புதிய ஆய்வை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி மாதவிலக்கு அதிகமான பெண்களுக்கு ரப்பர் பிளாஸ்டிக்கில் சில கப்ஸை பெண்ணுடைய வெஜைனாவில் செலுத்தி அதனால் அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிறத ஓவர்ஃப்ளோ ஆகாமல் அந்த காலகட்டத்தில் சில வழிமுறைகளை கடைபிடித்தாங்கன்ற இன்றும் பலவிதமான சரித்திர எவிடன்சஸ் குறிப்பிடுகிறது. ஸோ இந்த வகையில் தற்காலத்தில் இருக்கிற மென்ஸ்ட்ரல் கப்ஸ் சேஃபானதா? ரொம்ப சேஃபானது. இதனால் என்னென்ன முறைகளில் சேஃப்? உங்களோட பிளாஸ்டிக்கோ காட்டனோ இந்த துணிகளோ அதில் வர்ற ஹைஜீன் அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் இவற்றை தவிர்க்க முடியும். அதோட டிஸ்போசல் எப்படி ஒரு என்விரான்மெண்டல் சுகாதார கேடுகள் உருவாக்கலாம், அதை முறையாக டிஸ்போஸ் பண்ணலைன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வருன்றத பலருக்கும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாக இந்த கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணி அதனால் வருகிற ஒரு பெரிய பிரச்சனைகள் பெரிய அளவு சுகாதார கேடுகளை உருவாக்கலாம். இது தவிர இந்த பெண்ணுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஹைஜீனை மெயின்டைன் பண்ண போதுமான அளவு முறையான வழிமுறைகள், ஒரு சேஞ்ச் பண்ணுறது, அதை மாற்றுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்களாக பாதிக்கப்பட்டு அதனால் பாதிப்பு படிப்பு, கல்வி, அவங்களோட லைஃப் ஸ்டைல், லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப், இதனால் ஏற்படுற மென்டல் ஒரு அகனி, அதனால் அவங்களுக்கு வெளிப்பாடு வர ஒரு கூச்சம், தயக்கம். பல குழந்தைங்களுக்கு இந்த 3 நாள் வரலைன்னா இது எல்லோரும் பார்க்கும்போது ஒரு கேலியாக நினைக்கிற விஷயங்களாக கூட மனதளவில் ஒரு தாழ்வை உணர்வாக உணர்கிறாங்க. இன்னும் கூட ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப் சில்ட்ரனுக்கு மாதவிலக்கார இந்த 3 நாட்கள் அவங்க சொல்வதற்கு தயக்கப்படுறாங்க, வெட்கப்படுறாங்க. இதை வெளிப்படுத்த சொல்கிறத அவங்க ஒரு கூச்சமாக நினைக்கிறாங்க. இதில் பலவிதமான தாக்கங்கள். இவற்றிலிருந்து வழிமுறை தான், இதுவற்றிலிருந்து பெரிதான ஒரு விடுதலை தான் இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ். இன்றும் பலவிதமான அட்வான்டேஜஸோடு இருக்குது. இந்த சிலிக்கன் கப், இந்த மென்ஸ்ட்ரல் கப் என்பது ஒரு சிலிக்கன் கப். இதோட டிப்பில் ஒரு சின்ன ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங் வந்து செலுத்துறதுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கலாம், மீடியம் சைஸாக இருக்கலாம். சில பெண்களோட அந்த வெஜைனாவோட அளவை பொறுத்து வாங்கலாம். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப் சிலிக்கனில் யூஸ் பண்ணுறதுனால சிலிக்கன் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இனர்ட். இந்த ரப்பரோ பிளாஸ்டிக்ஸோ உருவாக்குற அழுத்தங்கள் இந்த சிலிக்கனில் இருக்கிறதில்ல. இந்த சிலிக்கன் உடம்பில் அக்செப்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும். இதனால் இந்த டிஷ்யூஸ்க்கு எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. இந்த சிலிக்கன் முறையாக இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை அழகாக யூஸ் பண்ணலாம். ஒரு மென்ஸ்ட்ரல் கப் வாங்கினா அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டரில் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அதை பாயில் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்டெரிலைஸ் ஆயிரும். அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அது சுத்தமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு 8 to 10 hours வைக்கலாம். ஏன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் கப்பில் கிட்டத்தட்ட 60 to 70 ml பிளட் லாஸை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு மென்ஸ்ட்ரல் கப் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு 3 நாட்கள் 4 நாட்களே ஒரு 50 ml 60 ml லாஸ் ஆகிற பெண்களுக்கு ஒரு நாளுக்கு 30 ml இருந்தால் கூட அது ஓவர்ஃப்ளோ ஆவது இல்லை. அது வெஜைனால ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறதுனால லீக்கேஜ் ப்ராப்பராக எதுவும் இருப்பது கிடையாது. ஸோ இந்த வகையில் இந்த மென்ஸ்ட்ரல் கப் சுகாதார முறைப்படி செயல்படுகவும் நல்ல ஈஸியான முறையில் ஈஸியாக அதை செலுத்த முடியும். அடுத்து பல நேரங்களில் இதனால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த பேட் அடிக்கடி யூஸ் பண்ணுற பெண்களுக்கு அதனால் ஏற்படுற எரிச்சல், சைட்ஸில் ஏற்படுற அழுத்தமான உராய்வினால் ஏற்படுற புண்கள், சில நேரம் அதனால் ஒரு ஈரப்பசையோடு இருக்கிறனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும் இந்த பேட்ஸை நாப்கின்ஸை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்பொழுது. இவற்றிலிருந்து இதற்கு முழுமையான விடுதலை. இந்த கப்ஸ் உள்ளே செலுத்தும் பொழுது அது எக்ஸாக்டாக வெஜைனால ஃபிட்டின் ஆகி அந்த கர்ப்பவாயிலிருந்து வருகிற உதிரம் அதில் கலெக்ட் ஆகி கரெக்டாக அது வந்து அந்த கப்பில் ஹோல்ட் ஆகிருக்கும். ஸோ இதனை மார்னிங் நீங்கள் வச்சிங்கன்னா ஈவினிங் வீட்டில் வந்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு வாட்டர் இருந்தாலே அதை நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நிறையா இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஓவர்ஃப்ளோ ஆயிருமோன்னு நினச்சிங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் கூட அதை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீனான வாட்டரில் வாஷ் பண்ணி மறுபடியும் வைக்கலாம். இதனை சீரான முறையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எளிமையான முறையில் இதை செலுத்த முடியும். இது ஒரு சிலிக்கன் கப். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு சிறிய அது வந்து ஒரு சிலிக்கனால் ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும், ஈஸியாக வளைந்து கொடுக்கும். அதுக்கு ஒரு எலாஸ்டிக் ஃபீலிங்னால் அது வந்து கேட்ச் பண்ணி கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும்.
ஸோ இதனால் சில வழிமுறைகள் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி சி டைப்பில் ப்ரெஸ் பண்ணி அதை செலுத்தும் போது ஈஸியாக செலுத்தலாம். ஒவ்வொரு பெண்களும் மாதவிலக்கு ஆகிற சமயத்தில் அவங்களுடைய பொசிஷன்ஸ் கரெக்டான பொசிஷன்ஸில் அந்த பெண் உறுப்பில் வெஜைனால செலுத்தி அதை கரெக்டாக உள்ள விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜைனால ஹோல்ட் ஆயிரும். இது எக்ஸாக்டாக யூட்ரஸோட மவுத்தில் போய் க்ளாஸ் ஆகாது. கரெக்டாக வெஜைனால அதற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுனால பல நேரங்களில் வர பிளட் நல்லா கலெக்ட் ஆகி அழகாக ஸ்னக்லி அதை ஃபிட்டாக இருக்கும். இதனை எடுக்கும் முறையும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது அழகாக வெளிவந்துடும். அதனை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீனாக ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபானது. இதனால் உங்களுடைய டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை, பஞ்சுகளோ துணிகளோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதும் தடுக்கப்படுகிறது. அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் நல்லது. ஏன்னா இன்றைக்கும் கிளாத்தோ பேடோ வச்சா அதனால் வர இன்ஃபெக்ஷன்ஸ் என்பதை இதன் முறையில் தடுக்க முடியும். இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸை மறந்து விடாதீங்க. பல நேரங்களில் இதில் வர்ற ஒரே ஒரு நெகட்டிவிட்டி, சில நேரம் கப்ஸை உள்ளே வச்சா நிறைய பேருக்கு மறந்து போயிடும். இந்த கப்ஸ் இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்கன்னா அதுதான் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தொத்துக்கள் வருவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சில நேரங்களில் அதை மறந்துட்டாங்கன்னா அடுத்த மாதவிலக்கு வரும்போது அவங்களுக்கு ஞாபகமே வரும், இவ்வளோ ஒரு கப் இருக்குது அப்படின்றது. ஸோ இதனை தெளிவாக தெரிந்து முறையாக யூஸ் பண்ணால் இதை விட சிறந்த பாதுகாப்பு, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத முறைகள் இல்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட சில பகுதிகளில் இது ஒரு பைலட் மெத்தடாக கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் கூட இதை ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த முறையை ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவர்களுக்கு இதனை செயல்படுத்த ஃப்ரீயாக கொடுக்கணும். இதன் மூலமாக இந்த ஹைஜீனிக் முறை மூலமாக அவங்களுக்கு மாதவிலக்கு வருகிற காலத்தில் அந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். இதனால் ஏற்படுற பலவிதமான தொத்துக்கள், இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை சரியான முறையில் அதோட நாப்கின் டிஸ்போசல், ஹேண்ட் வாஷிங் மெத்தட் மற்றும் அந்த வாஷ் பண்ணுற வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லாத இடங்களில் கூட இதனை முறையாக நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இதை வந்து ஒரு நல்ல பிராண்டடாக வாங்குங்க. சிலிக்கான் மெத்தட் யூஸ் பண்ணுற மெத்தட் இருக்கும். உங்களோட உடல் ஒரு இளம் பெண், ஒரு திருமணமாகாத பெண் அப்படின்னா அதுக்கு சின்ன சைஸில் இருக்குது, மிடில் சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. இதனை யூஸ் பண்ணுவதன் மூலமாக சில நேரம் அந்த கப்ஸில் வந்து ஒரு ரவுண்ட் மெத்தட், செமி சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் மெத்தட் இருக்குது, பெல் டைப் இருக்குது. இதனை நீங்கள் உங்களுடைய உபயோகத்துக்கு ஏற்ற அளவில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி ஹேண்ட்லிங், ஹைஜீனிக், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது, தொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவு, எளிமையாக ரீயூஸ் பண்ணலாம், டிஸ்போசிங் டிஃபிகல்ட்டிஸு கிடையவே கிடையாது. ஸோ இதனை பெண்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதனை உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு டிஸ்போசல் என்ற நிலை மற்றும் அதனால் ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸிலிருந்து மாறுதல் கிடைக்கும், சேஃபாகவும் இருக்கும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.